அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய காலை வேளை ஆண்டவர் உங்களுக்கு புதிய கிருபையை தந்து இந்த நாளெல்லாம் நடத்துவார். நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலக்கத்தோடு திகைப்போடு, ஐயோ இது எனக்கு நடந்து விடுமோ, இந்த காரியம் பிசாசின் போராட்டம் போல இருக்கிறதே, இந்த அந்தகார கிரியைகளை ஜெயிப்பதற்கு நான் எத்தனை நாள் உபவாசிக்க வேண்டும், யாரிடத்தில் போய் ஜெபிக்கலாம் என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை நீங்கள் நம்ப வேண்டும் என்று விரும்புகிறார். இரட்சகர் இயேசு சிலுவையிலே பிசாசை ஜெயித்து விட்டார். அவனுடைய வல்லமைகள் அவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையிலே அவர் செயல்பட விடவே மாட்டார். நீங்கள் முதலாவது அதை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் பிசாசின் கிரியைகளை என் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார் என்று விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக, பிசாசுக்கு அடுத்த எந்த செயல்களிலும் நீங்கள் போய் கலந்து கொள்ளக்கூடாது. சிலர் நண்பர்கள் தானே அழைத்தார்கள் என்று சொல்லி சில வழிபாடுகளுக்கு போய் அவர்கள் கொடுப்பதையெல்லாம் புசித்து அவர்களோடு கூட பங்கெடுப்பதினால் பிசாசு உள்ளே வருவதற்கு இடம் கொடுக்கிறார்கள். தேவையற்ற ஆபாசமான வீடியோக்கள், தேவையற்ற கேம்ஸ், தவறான எண்ணங்களை தூண்டுகிற காரியங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுப்பார்கள். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, பிசாசுக்கு இடம் கொடாமல் வாழ வேண்டும். சரி, இடம் கொடுத்து விட்டேன், எப்படி நான் அதிலிருந்து மீண்டு வருவது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறது. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்படி என்றால் ஆண்டவரிடத்தில் வந்து மனம் திரும்பி, இயேசுவே என்னை மன்னியும், இந்த பிசாசின் கிரியைகளிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை விடுதலை செய்வார். உங்களுக்கென்று ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வசனத்தை கொடுக்க விரும்புகிறார். இதோ, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. வேதம் சொல்லுகிறது, ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அதிகாரம் கொடுத்தால் என்ன செய்ய வேண்டும்? அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசின் கிரியைகளை துரத்த வேண்டும், அழிக்க வேண்டும். நான் சொன்னால் இந்த பிசாசு விலகும் என்று விசுவாசத்தோடு உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். எத்தனையோ தாய்மார்கள், தகப்பன்மார், உங்கள் பிள்ளைகள் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு கதவை அடைத்து கொண்டு உள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். படிக்கப் போவதில்லை, கல்லூரிக்கு செல்வதில்லை, வேலைக்கு செல்வதில்லை என்றெல்லாம் வருத்தப்படுகிறீர்களே. உங்களுக்குத்தான் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். சத்துருவுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. இன்றைக்கு நம்புங்கள். ஒரு பிசாசின் கிரியைகளும் என் பிள்ளையை சேதப்படுத்தாது, என்னை சேதப்படுத்தாது, என் தொழிலை சேதப்படுத்தாது. எனக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட மந்திரவாதங்கள், பில்லி சூனியம், செய்வினை என்னை தொடாது என்று விசுவாசியுங்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் காப்பாற்றுவார். உங்களுக்காய் நான் இன்றைக்கு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீங்க. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில எத்தனையோ பிசாசின் கிரியைகளப்பா, அவர்கள் வாழ்க்கையில், அவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், அவர்கள் தொழிலிலே, ஊழியத்திற்கு விரோதமாய், அவர்களுடைய ஆஸ்திக்கு விரோதமாய், ஆண்டவரே, உறவினர்களிடத்தில் வந்த சொத்து பிரச்சனை நிமித்தம் வந்த போராட்டத்தினால் இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட செய்வினைகள், இவைகள் எல்லாவற்றின் மேலும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறேன். உங்க வார்த்தை சொல்லுகிறதே, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று. எதுவும் உடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி கிருபையாய் கர்த்தர் காத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நாளெல்லாம் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும், வழி நடத்தட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் குறைகளை, குற்றங்களை ஆண்டவர் தனது இரத்தத்தால் கழுவி உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது என்று தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் இந்த நாளை துவங்குங்கள். இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது போல பிறரும் ஆசீர்வதிக்கப்படும்படி தயவு செய்து இந்த செய்திகளை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை உங்களுக்காக ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னியிலிருந்து நான் பதிவிடுகிறேன். ஊழியத்திற்காக வந்தாலும் கூட இந்த டுடேஸ் விக்டரியை எப்படியாவது இயற்கையான சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு பதிவிட வேண்டும் என்று பிரயாசப்பட்டு மிகுந்த பிரயாசத்தின் மத்தியில் இன்றைக்கு இதை பதிவிடுகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றுங்கள். May God bless you.